வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம மிளகு தக்காளி காய வச்சு ஒரு காரக்குழம்பு செய்யலாங்க. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த காயை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. காயெல்லாம் நல்லா உப்பி வரும். உப்பி வந்தோடனே எடுத்துடணும். இதுக்கு மேலே விட்டால் காய் வெடிச்சிரும், மேலெல்லாம் தெளிச்சிருங்க. இது இப்போது அதே எண்ணெயில் கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்தோடனே வெந்தயம் போட்டுக்கணும். அடுத்தது காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். சீரகம், பூண்டு முழு பூண்டாக போட்டுக்கணும். கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. விட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். பெருங்காயத்தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் கொதித்த பிறகு இந்த காயை போட்டுக்கோங்க. காயை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டால் போதுங்க. குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மணத்தக்காளி அல்சருக்கு ரொம்ப நல்லதுங்க. வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றிடும். இந்த காய் கிடச்சிச்சின்னா இந்த குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.